குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23, 2025 ஓகேங்களா. வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட்டுக்காக டார்கெட் 20 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டாபிக் கவர் பண்ணுறோம். 14 தேர்வுகள் நடக்கும். கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இது லாஸ்ட் மினிட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டினும் சேர்த்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வனப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுடைய மொத்த வனப்பரப்பு உலக அளவில் 9வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துள்ளது. ஓகேங்களா, மேலும் வனப்பரப்பின் வருடாந்திர அதிகரிப்பில் இந்தியா தொடர்ந்து 3வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வனப்பரப்பு அதிகமாக இருக்கிற நாட்டில் 9வது இடத்துலையும், வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வனப்பரப்பு அதிகரிக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் 3ஆம் இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா, ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அவங்க வெளியிட்ட புதிய அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. ஐநா அறிக்கையின்படி உலகில் மொத்த வனப்பரப்பு 414 கோடி ஹெக்டேர் ஆகும். இதில் ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா ஆகிய 5 நாடுகளும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட வனப்பரப்பை கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, அதை கிட்டத்தட்ட 54% கொண்டிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, காங்கோ குடியரசு மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து இந்தியா 9வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி வருடாந்திர வன அதிகரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2015 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் வனப்பரப்பின் வருடாந்திர அதிகரிப்பில் சீனா அதிகபட்சமாக 16.9 லட்சம் ஹெக்டேருடன் முதலிடத்திலும், ரஷ்யா 9.42 லட்சம் ஹெக்டேருடன் 2ஆம் இடத்திலும், இந்தியா 1.91 லட்சம் ஹெக்டேருடன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும் வைக்கும். ஓகேங்களா, இதுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வனப்பரப்பு அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வனப்பரப்பு அதிகரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர், அதாவது இந்தியாவுடைய தங்க மகன் அழைக்கப்பட்ட நீரஜ் சோப்ராவுக்கு தில்லியில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி வந்து தான் இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டோம். அது கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட நலனுக்காக பாடுபட்டு வருவோருக்கு வழங்கப்படும் தமிழக அரசின் வைக்கம் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட நலனுக்காக பாடுபடும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் நிகழாண்டு வைக்கம் விருதுக்கு அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவை சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவர் அமெரிக்க ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா உரிமை ஆர்வலர் மற்றும் எழுத்தர். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலும் உலக அளவில் ஜாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சிவில் உரிமைகள் அமைப்பான ஈக்குவாலிட்டி லேப்ஸின் நிறுவனராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க. அதாவது அந்த நிறுவனத்தின் சார்பாக இவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்து ரூபாய்க்கான காசோலை, பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கம் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேஸ் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் பேரில் இணைய நோட் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் நம்மளுடைய அனைத்து டெஸ்ட் பேஜுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.